திருமணமான பின்பு பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடலாமா என்பதை விட கண்டிப்பாக வழிபட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ நிச்சயமாக திருமணமான பின்பும் பெண்கள் தங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபட வேண்டும். இதற்கு அந்த புகுந்த வீட்டை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு பக்கபலமாக துணை இருக்க வேண்டும். எதற்காக சார் வழிபடணும்? அவங்களுக்கு தான் அந்த கோத்திரம்ங்கிறதே மாறிடுறது. அவங்க தான் இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்கல்ல, அந்த வீட்டு குலதெய்வத்தை மட்டும் வழிபட்டால் போறாதா அப்படின்னு சொன்னா, பிரதானமாக தங்களுடைய புகுந்த வீடு, அதாவது மாமியார் வீட்டு குலதெய்வத்தை வழிபட வேண்டும். அதோடு சேர்த்து தங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் சர்வ நிச்சயமாக வழிபட வேண்டும். எதற்காக அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது அந்த குழந்தைகளுடைய உடம்பிலே பார்த்தோம்னா இரண்டு புறத்தினுடைய அந்த ஜீன்ஸும் சேர்ந்திருக்கும். இதுதான் நம்முடைய அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை. அறிவியல் ரீதியாக, மரபியல் ரீதியாக பார்த்தோம்னா, ஜெனடிக்ஸ்ன்னு சொல்லுவா, அதில் பார்த்தோம்னா இந்த பெண்ணுடைய அந்த புகுந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது மாமியார் வீட்டு சைட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களுடைய ஜீன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு கலந்திருக்கிறதோ, அதே மாதிரி இந்த பெண்ணுடைய தகப்பனார் அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களுடைய ஜீன்ஸ் அப்படிங்கிறதும், அந்த ஜெனடிக்கல் தொடர்பு அப்படிங்கிறதும் சர்வ நிச்சயமாக இருக்கும்.